கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் தந்த இந்த புதிய நாளின் நன்மைகளும் மேன்மைகளும் உங்களில் தொடர தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். என் ஆண்டவர் குறைவற்றவர். என் ஆண்டவர் நிறைவுகளை வெளிக்காட்டுகிறவர். என் ஆண்டவர் நிறைவுக்காக நம்மை அழைக்கிறவர். You are called to perfection. பூரண சர்க்குணராய் இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். குறைவு அற்ற வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திட்டமும் சித்தமும் நம்மிலே நிறைவேறுவதற்கு ஏற்ற அர்ப்பணங்களை காண்பிக்கிற நிலை காணப்பட வேண்டும். பழுதற்றதை ஆண்டவர் விரும்புகிறார். பழுதற்றதை பழுது நீக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு வாழ்க்கையின் சிந்தனைகளில குறைகளை காண்போம் என்று சொன்னால் அந்த குறைகளை அகற்றுகிறவர், குறைகளை களைந்து போடுகிற ஆண்டவரிடத்துல என்னை 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 தூய்மைப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது என் ஆண்டவர் நிறைவுக்கு ஏதுவான பாத்திரமாக நம்மை மாற்றுவார் என்பதில் ஐயமில்லை. பாருங்கள், எத்தனையோ வியாதியஸ்தர்களை ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய குறைகளோடு கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அந்த குறைகளை எல்லாம் நீக்கும் பொழுது எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார். எங்கும் கூட அழகான வார்த்தை, பிதா பூர்ண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். அன்புக்குரியவர்களே, we must understand the right relationship with God. இறைவனோடு சரியான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கல்யாண வஸ்திரம் தரிக்கப்பட்ட மக்களாக இறைப்பந்திக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆகவே தான் யோசுவா சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் பண்ணுவார். என் ஆண்டவர் அற்புதங்களை அற்புதமாய் காண்பிக்கிறவர். உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டு அனைத்து மக்களையும் போஷித்தவர். அந்த குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர். கானா ஊரில் அற்புதத்தை நிகழ்த்தினவர். இன்றைக்கும் நான் பூரண சர்க்குணராய் குறைவற்றவர்களாய் இருக்க விரும்புகிறார். என் தேவனால் அது கூடும் என்று சொல்லி அவருடைய பாதப்படியில் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் வெற்றியின் இலக்கை காண்போம் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவனாகிய கடவுள் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் பூரண சர்க்குணராய் இருப்பதை போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் உம்மை நாடி பூரண சர்க்குணர்களாக வலம் வர கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.